இந்த வீடியோவில் முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உருகுனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ கொஞ்சமாக உப்பு, ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கி அதில் நம்ம சேர்த்துக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பரை இடித்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையை டைரெக்டாக நான் பேனில் ஆட் பண்ணிக்க போகிறேன். முட்டை ஆட் பண்ணும்போது நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைன்னா முட்டை கரியிடும். ஸோ முட்டையை சேர்த்தக்கப்புறம் கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். கடைசியாக பேனில் ஒட்டாமல் முட்டையெல்லாம் சேர்ந்து வரும்போது கொஞ்சமாக பெப்பர் மட்டும் சேர்த்து இன்னொரு தடவை நல்லா கிளறிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.